ஹாய்ங்க. இன்றைக்கி என்னோடய அக்கா சமைக்க போகிறாங்க. எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி அவங்க வெஜிடபிள் பிரியாணி தாங்க செய்ய போகிறாங்க. வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு 5-6 ஸ்பூன் எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கிட்டாங்க. கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டாங்க. அதனால் எண்ணெய் காஞ்ச உடனேவே ஸ்பைசி ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க. இதில் பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதை எல்லாமே போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு பெரிய வெங்காயம் 2 எடுத்துக்கிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி அதையும் இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டாங்க. இது கூட ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்து ஃப்ரை பண்ணி வெங்காயம் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. இது கூட 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் கலந்து போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு தேவையான காய்கறி எல்லாமே சேர்த்துக்கிட்டாங்க. இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கப் அளவு பச்சை பட்டாணி அதையும் போட்டுக்கிட்டு கூட இதுக்கு தேவையான அளவு உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதையும் வதக்கிக்கிட்டாங்க. இதுக்கு ஒரு 2 தக்காளி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு வதக்கிட்டு இதுக்கு தேவையான காரம் எல்லாம் சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அரை கப் கெட்டியான தயிரை ஊற்றி நல்லா வதக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க. நாங்கள் சாதாரண சாப்பாடு அரிசி நம்ம வீட்டில் சாப்பிட்ற பொன்னி அரிசி தாங்க எடுத்திருக்கோம். 2 டம்ளருக்கு அவங்க 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதித்த உடனே இந்த ரைஸ் நாங்கள் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம். அந்த ரைஸ் எடுத்து அதில் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தால் சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுங்க. இது கூட சேர்ந்து இன்றைக்கி நாங்கள் பாயாசமும் கோலா உருண்டையும் செஞ்சோம். அதை அக்கா சாப்பிட்றாங்க பாருங்கள்.